ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படிங்கிறது அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை மற்றும் திருப்பூர் மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் காலி பணியிடமா இருக்கிறதெல்லாம் நிரப்புறதா வந்துட்டு அந்த சங்கங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து 18/8/2025 அன்னையோட லாஸ்ட் வந்துட்டு 5:00 வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் எதுவுமே இல்ல. ஆஃப்லைன்ல இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் நீங்க குடுக்குற மாரி இருக்கு. கொரியர்ல வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ். நர்ஸுங்கிற போஸ்டிங்க்கு மொத்தம் 67 போஸ்டிங் வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000 வரை சொல்லியிருக்கிறாங்க ஸ்டார்ட்டிங் சேலரியே. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆ வேற எதுவும் இல்ல. இதோட அதாவது 50 ஏஜஸ்க்கு கீழ இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இது வந்து கான்ட்ராக்ட்டா தான் எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட். ஃபார்மசிஸ்ட்ல வந்து 2 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. 15,000 வந்து ஸ்டார்ட்டிங் சேலரியா சொல்லியிருக்கிறாங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லேப் டெக்னீஷியன். லேப் டெக்னீஷியன்ல மொத்தம் 6 போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. 6 போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 2ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. 15,000 ஸ்டார்ட்டிங் சேலரி சொல்லியிருக்கிறாங்க. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ் டியூரேஷன்ல வந்து முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில பெருசா வேற எதுவும் சொல்லல. ஆ ஏஜ் வந்துட்டு 59 கீழ இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோலஜிஸ்ட் அண்டு அப்படி இல்லைன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 23,000 இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்கிறாங்க. பிஎஸ்சி ஆடியோலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்ஸை வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மஸ்ட் ஹேவ் பாசஸ் இன் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரி ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் அண்ட் ஓகே. ஆடியோமெட்ரிங்கிற ஒரு 1 இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஆடியோலஜிஸ்ட் முடிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்துட்டு பிலோ ஏஜஸ் அதாவது 35 கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோமெட்ரிஷியன் அல்லது ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 17,250 வந்துட்டு ஸ்டார்டிங் சேலரியாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் பேத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. 23,000 ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு பேச்சுலர்ஸ் இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும். அல்லது பிஎஸ்சியில் வந்துட்டு ஸ்பீச் அண்ட் ஹியரிங்ஸை வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 ஆல்ரெடி 2 சொல்லியிருந்தாங்க. இங்கே 3 சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,000 ஸ்டார்டிங் சேலரியாக சொல்லியிருக்கிறாங்க. 12th வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அதேமாதிரி லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்துட்டு 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 3 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. 17,000 ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்கிறாங்க. இதே தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாசஸ் +2 12th வந்து முடிச்சிருக்கணும். அதில் பயாலஜி அல்லது பாட்னி அல்லது சுவாலஜி இதில் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மஸ்ட் ஹேவ் பாசஸ் 2 இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு இதெல்லாம் வந்துட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்துட்டு 35 கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டில் ஒரு வேக்கண்ட்டு 13,000 சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி சொல்கிறாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலர்னு பார்த்தீங்கன்னா 18,000 சேலரி சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி எதுலன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிசியாலஜி அது இல்லைனா சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 35 கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓடி டெக்னீஷியன் 15,000 ஸ்டார்டிங் சேலரி சொல்கிறாங்க. 3 மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க 35 கீழே இருக்கணும். அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சானிட்டரி ஒர்க்கர், செக்யூரிட்டி இது மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 20 போஸ்டிங் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,500 ஸ்டார்டிங் சேலரி சொல்கிறாங்க. 10th முடிச்சிருந்து எழுத தெரிஞ்சாலே போதும் அப்படி தமிழில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சிருக்கிறோம். அந்த லிங்க்ல இருக்கிற அப்ளிகேஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அத ஃபுல் வந்து பிசிக்கல் தான். அத நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு, அதுக்கு கீழ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு, நீங்க இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு அனுப்புற மாரி இருக்கும். அதாவது வந்து கொரியரும் பண்ணிரலாம், டைரக்ட்டா வேணாலும் போய் குடுத்துக்கலாம். நிர்வாக செயலாளர் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலச்சங்கம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு, ஆ பூலுவப்பட்டி பிரிவு, நெருப்பெரிச்சாலை, திருப்பூர் அப்படிங்கிறதுல வந்துட்டு 641602 அதுக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0421247850 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்துட்டு சென்ட் பண்ற மாரி இருக்கும். இது வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இந்த நிபந்தனைகள குடுத்துருக்காங்க. குறிப்புல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இணையதளத்துல வந்துட்டு நீங்க அதாவது திருப்பூர்.nic.in நோட்டிஃபிகேஷன் கேட்டகரி ரிக்யர்மென்ட் இதில போயிட்டு நீங்க நோட்டிஃபிகேஷனும் எடுத்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் படுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு, தேர்வுலாம் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அம் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்துட்டு மாறுதலுக்குட்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், அல்லது டிக்ரீஸும் ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 10th ஆர் 12th டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்ஸு இதே மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சான்று இதெல்லாம் வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட லிங்க் அதாவது அப்ளிகேஷன் லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். அத அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இருக்கிறதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு, ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுருங்க. இதுதான் இதுல இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.